ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த வேத வசனத்தை தியானிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். தேவனுடைய ஜனமாயிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்தது வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். யாரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம்? மற்ற நபர்கள் மூலமாக உள்ள பொருட்கள் மூலமாகவோ மற்ற காரியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவது, ரட்சிக்கப்படுவது, அதாவது பாதுகாக்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ஆண்டவர் அதை அடுத்து சொல்லுகிறார், உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. தேவ ஜனமாகிய, தேவ பிள்ளைகளாகிய, தேவ ஜனமாகிய நமக்கு ஒப்பானவன் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி உருவாக்கின தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். தேவ ஜனமாய் இருக்கிறோம். அது கீழே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவர் தான் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? சகாயம் செய்யக்கூடிய கேடகம். ஒரு யுத்தத்துக்கு சென்றால் கேடகத்தை முன்னால் வைத்திருப்பார்கள், பட்டயம் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக, மகிமை பொருந்திய பட்டயமாக ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கீழே வாசிக்கும் பொழுது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், அதாவது கடன் பிரச்சனை, போராட்டங்கள், பாடுகள், எந்த விதமான சத்துருக்களாக இருக்கலாம், குடும்ப போராட்டம், வியாதிகள், வறுமை, நம்மை அடிமைப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும், நமக்கு விரோதமாக, நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாது என்கிறதை சொல்லுகிறார். ஏனென்றால் கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் விசேஷத்தமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, இந்த பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இன்னும் நான் அதிலே தான் நான் உழந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். பாக்கியவன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது பல காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். என்றைக்கும் தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆபிரகாம் என்று சந்ததி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறார். அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லப்பா. ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுகிறார். ஒருவேளை கடனில் மூழ்கி விடுவேனோ, இந்த மரண கட்டுகள் என்னை பயமுறுத்துகிறதோ, நோ, கர்த்தருக்கோ தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நானும் சர்ச்சுக்கு போகிறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அதுக்குரிய காரியம்தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால், ஆண்டவரை உண்மையாக நாம் அவரை தொழுகை செய்வோம், ஆராதிப்போம் என்றால், அவருடைய சொந்த ஜனமாய் இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மை பெரிய நிலைமையில் அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, இந்த மாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது ஒரு ஜெப மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும்
ஆண்டவரே தேவைகளை அற்புதமாய் சந்திங்க. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், தயவு நிறைவா இருக்கட்டும். சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறீர், மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே பாக்கியவானா எங்களை வைத்திருக்கிறீர். எல்லா பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர், கவலை விலகி ஓடும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.